வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வெற்றி வீட்டு சமையலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான மில்க் ஷேக் பண்ண போகிறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப ஹெல்த்தி. இது நம்ம ஊரில் கிடைக்கிற பழம் தான். இது நம்ம ஊரில் அந்த சீசனில் கிடைக்கிற பழத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் உங்களுக்காக ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் பண்ணி காமிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிள் தான். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸ்ட்ராபெரி நான் ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஒரு 2 பாக்ஸ் இது ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 2 கப்பு ஃபுல்லாக மில்க்கு, கொஞ்சம் சுகரு, கொஞ்சம் க்ரீம். இது க்ரீம் ஆப்ஷன் தான். இது போடாமையும் பண்ணலாம், க்ரீம் போடாமல் போட்டாலும் நல்லாயிருக்கும். ஆனால் க்ரீம் போட்டால் ரிச் டேஸ்ட் வரும். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ரிச் டேஸ்ட் அண்ட் லுக்கு இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்ட்ராபெரியை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி. இப்போ அதை கட் பண்ணி மிக்சியில் போட்டுருக்கேன். இந்த சீசன் போச்சுன்னா அப்புறம் ஸ்ட்ராபெரி கிடைக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 ஸ்பூன் சுகர் போடுறேன் ஃபுல்லாக. அவங்களுக்கு சுகர் பிடிக்குன்னா நீங்கள் இன்னமும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராபெரியை நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மில்க் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மசிஞ்சிடும். 1 கப்பு பால் ஊற்றிட்டேன். இன்னொரு வாட்டி அடிக்க போகிறதுனால 1 கப் ஊற்றிருக்கேன். அடுத்த இதுக்கு இன்னொரு கப் ஊற்றி 1 ஸ்பூன் போல் க்ரீம் போட்டுக்கோங்க. ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி 2 கப் வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்குது, வாசம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. இப்போ ரெடி, ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ரெடி. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா விடவே மாட்டீங்க. அப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள்.